கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் சங்கீதத்தின் புஸ்தகம் 31 அதிகாரம் 21வது வசனம். சங்கீதம் 31:21 இப்படி சொல்கிறது: கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்கியபடியினால் அவருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாள்ல தேவன் நமக்கு கொடுக்கிற நல்ல ஒரு அருமையான வாக்குத்தத்தம், தேவனே நமக்கு அரணான அடைக்கலமாய் இருக்கிறார். அவருடைய கிருபையை அதனால் அதிசயமாய் விளங்கப்படுகிறார். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், சங்கீதம் 28:8 கர்த்தர் அவருடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அழகான அடைக்கலமானவர். தாவீது ராஜாவை குறித்து வேதம் இப்படி சொல்லி இருக்கிறது. அவன் சொல்றான், கர்த்தர் என் பலனும் என் கேடகமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன் என்று சொல்லி அவர் சொல்வதை பார்க்கிறோம். 1 சாமுவேல் 23:14 தாவீது வனாந்தரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீபி என்னும் வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான். சவுல் அவனது இனமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்புக் கொடுக்கவில்லை. தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவாகிய அரணுக்குள், கிறிஸ்துவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ள நீங்க இருக்கிற வரைக்கும் எதிரிகள் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது, உங்களை மேற்கொள்ள முடியாது. இதை குறித்து நம்ம 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் எங்க வீட்டுல வாசித்து பாருங்க. அதுல 8வது வசனம் இப்படி சொல்கிறது: அருமையான யோசபாத் பெலிஸ்தரை காசா மட்டும் அதில் எல்லைகள் மரியந்தமும் காவலாளர் காக்கிற கோபுரங்கள் தொடங்கி அரணான நகரங்கள் முறியந்தமும் முறியடித்தான். காரணம் என்ன? இன்னைக்கு எதிரிகள் அரணான பட்டணத்தில் வாசம் செய்து தேவ பிள்ளைகளை தாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு விரோதமாய் நீங்களும் நானும் கிரியை செய்ய, சத்துருவின் வல்லமைகளை முறியடிக்க இந்த நாளில் கர்த்தரிடத்துக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், முதல்ல ஆண்டவர் ஒப்பு கொடுத்ததற்கு அந்த 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல பார்த்தீங்கன்னா, அவன் 18:3 அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தார். கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை என்னை பார்க்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். பொல்லாத காரியத்தை பேச வேணாம், செய்ய வேணாம், யோசிக்க வேணாம். அவர் நம்மை பார்க்கிறார். அவன் செம்மையானதை செய்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். 2வது, விக்கிரகங்களை அவன் விளக்கினான். இன்னைக்கு 4வது வசனத்துல மேடைகளை தகர்த்தான், விக்கிரகங்களை விளக்கினான். நான் சொல்லுவேன், விக்கிரகங்கள் அப்படின்னு சொன்னா இயேசுவை தவிர வேற யாரை நீங்க நேசிச்சாலும் அது விக்கிரகம் தான். உங்க மனைவியா இருக்கலாம், உங்க கணவனா இருக்கலாம், உங்க பிள்ளைகளா இருக்கலாம், எல்லாமே அவர் தந்ததுங்கிறத மறந்துடாதீங்க. சோ அவரை அதிகமாய் நேசிப்போம். எனக்கு முதல் இயேசுதான். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு தான், ஓடி வந்திருக்க ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்கள். 3வது என்ன செஞ்சானா, 5வது வசனத்துல கர்த்தர் மேலேயே நம்பிக்கை வச்சிருந்தானா. உங்க நம்பிக்கை யார் மேல இருக்கிறது? உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம், உங்க குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள், உங்களுடைய வாழ்வின் நம்பிக்கை யார் மேல இருக்கிறது? அவன் கர்த்தரையே சார்ந்திருந்தான். கர்த்தரையே அவன் மேல் இதுவரைக்கும் இருந்த ராஜாக்கள்லயே அவனை மாதிரி கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்த ராஜா யாரும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. உங்களை குறிச்சு, என்ன குறிச்சு கர்த்தர் அப்படி சொல்லுவாரா? சொல்லணும். அது மாத்திரம் இல்ல, அவன் 6வது வசனத்துல கர்த்தரை விட்டு பின்வாங்கல, அவரையே சார்ந்திருந்தான், கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். அவர் பின்வாங்கவே இல்லைங்க, சொன்னது அப்படியே கீழ்ப்படிச்சான். சோ பின்வாங்கல, அவரையே சார்ந்திருந்தான். அது மாத்திரம் 6வதாக கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். வேதத்தை தினம் வாசிக்கிறீங்க, அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிதல் நடங்க. கடைசியில பார்த்தா செம்மையானதை செய்தான், விக்கிரகங்களை விளக்கினான், கர்த்தரை மேல அவன் நம்பிக்கை வச்சிருந்தான், கர்த்தரை விட்டு பின்வாங்கல, கர்த்தரையே சார்ந்திருந்தான், அவர் கற்பனைகளை கை கொண்டு நடந்தார். கர்த்தர் என்ன செஞ்சாராம்? அவனோடு கூடவே இருந்தார். கர்த்தர் யார்? அவரே நமக்கு அரணான அடைக்கலம். அவர் நம்ம கூட இருந்தாருன்னா நாம சுற்றி அவர் வேலையடைத்து பாதுகாப்பார். எதிரியான சத்துரு வெள்ளம் போல் வந்தாலும் கர்த்தராகிய ஆவியானவர் நமக்கு சுற்றி சூழ நின்று அவர் நம்மை பாதுகாப்பார், பராமரிப்பார், போஷிப்பார். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அரணாய், மதிலாய், கோட்டையாய் இருந்து பாதுகாப்பார்.
கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தருடைய சமூகம் அவருடைய பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்யட்டும். ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, கேட்கப்பட்ட வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து நீங்க சொன்ன அந்த வரையிற்கு நாங்கள் தியானித்த வசனத்தின்படி வாழ நீங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்களை பொறுப்படுத்திக் கொண்டும் நடத்தும். இந்த நாள் முழுவதும் நீங்களுக்கு நல்லதை செய்யுங்க. நல்ல சாட்சிகளாய் நாங்கள் வாழ உதவி செய்ய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.